நேட்டோவில் இருக்க பெரும்பான்மை நாடுகள் கூட ரஷ்யாவை தான் சொல்கிறாங்க, நீங்கள் தான் ட்ராமா போடுறீங்க, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு யுக்ரைன் மேலே பழிய போடுறீங்கன்னு அவங்க வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி முட்டாள்தனமாக ஒரு முடிவை எடுத்து இது போல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, ஒரு பக்கம் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காப்புல ஜெலன்ஸ்கி கூட. கரெக்டாக அந்த நேரத்தில் இது போல் செய்தி வெளியே வருதுன்னா ஜெலன்ஸ்கி தான் பண்ணியிருக்கணும். ஒருவேளை புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக, நெகோசியேஷனில் அவர் பக்கம் எல்லா விஷயம் வரதுக்காக இது போல் பண்ணிட்டாரா என்ன முட்டாள்தனம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறவங்க ரஷ்யாவோட பிளே இது, அவங்க தான் ஏதோ ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறதா அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடுவில் யுக்ரைன் ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. அவங்க என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, இப்போது எங்களுக்கோ இந்த ஒரு தாக்குதல் நடந்ததாக சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை பண்ண வேலை நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் ஃபேப்ரிகேஷன் ஸ்டோரின்னு இதை சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட கற்பனையாக புனையப்பட்ட கதை இதுன்றாங்க. இது ஆக்சுவலாக ரஷ்யாவோட பொய்கள் இருக்குல்ல, அவங்கள பொய் சொல்கிறது புதுசு இல்லை, அப்படி வர பொய்களில் தான் இதுவும் ஒன்றுன்னு இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசியிருக்கு யுக்ரைனு. இதில் மக்களை நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்க்கணும். இது வரைக்கும் அந்த ட்ரோன் சம்மந்தமான டெப்ரி இருக்குல்ல, அதாங்க ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திருந்தால் அது சார்ந்த எவிடன்ஸை வெளியே காட்சிப்படுத்தியிருப்பாங்களே, அதுன்னு வெளியே வரவே இல்லை. இதெல்லாம் பல பேரும் ரஷ்யா மேலே சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரஷ்யா சைடில் என்ன சொல்கிறாங்க, இருங்கப்பா அவசரப்படாதீங்க, இங்கே சில ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் உண்மை இருக்குன்றதை இப்போ பல பேரும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க குழம்பிக்கிட்டு. ஏன்னா பெரிய தலையாச்சு விளாடிமிர் புட்டின். யோசிச்சு பாருங்க, அந்த தாக்குதலில் ஏதாவது ஒன்று அந்த மனுஷனுக்கு நடந்திருந்தா, ஒரு கீரல் விழுந்திருந்தா உலக அமைதி இழந்திருக்கும். அதான் ரியாலிட்டி.